ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் உள்ள ஒரு அடிமை அவர் என்ன பண்றாருன்னா சிரியாவுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போறாரு. சிரியாவுல ஒரு நாள்ல அவங்க பிற பார்த்து நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பெருநாள் தொழுகைக்குள்ள என்ன பண்ணிடுறாரு, மதீனாவுக்கு வந்துடுறாரு. மதீனாவுக்கு வந்த உடனே அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க சிரியாவுக்கு போனீங்களே அங்க என்னைக்கு நோன்பு வச்சீங்க? அப்ப அவர் ஒரு நாளை சொல்றாரு. அப்ப இங்க மதீனாவாசிகள் சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு நோன்பு வைக்கல, நாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் நோன்பு வச்சோம் அப்படின்னு மதீனாவாசிகள் சொல்லிடுறாங்க. இப்படி மதீனாவாசிகள் சொன்ன உடனே அப்ப அந்த உரைபுன்னு சொல்லக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் அவங்க வீட்டுல உள்ள அடிமை ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிரியாவுல தான் மக்கள் எல்லாம் பெற பார்த்துட்டாங்களே, மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நோன்பு வச்சுட்டாங்களே, அப்ப நீங்க அந்த அடிப்படையில் நோன்பு வைக்க மாட்டீங்களா, நீங்க அந்த அடிப்படையில் பெருநாள் கொண்டாட மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது அப்போதுதான் இப்னு அப்பாஸ் குறிப்பிடுறாங்க, இல்ல நாங்க அப்படி செய்ய மாட்டோம், எங்க பகுதிகளில் நாங்க என்னைக்கு பிறை பார்த்தோமோ அந்த அடிப்படையில் தான் 29 நாள் முடிந்த பிறகு நாங்க அந்த மகரிபில பிற பார்ப்போம். எங்களுக்கு பிற தெரிஞ்சிருச்சுன்னா பெருநாளை கொண்டாடுவோம். நாங்க பிறை பார்த்த அடிப்படையில் 29க்கு அடுத்து அந்த மகரிபில பிற பார்க்கிறோம், பிற தெரியாட்ட நாங்க அந்த 30 பூர்த்தி செய்வோம் என்று சொல்லிட்டு அந்த நபிமொழியில கடைசியா சொல்றாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மதீனா சிரியா மிக தொலைவான ஒரு பகுதியில் உள்ளது. அப்ப தொலைவான ஒரு பகுதியில் பார்க்கப்பட்ட அந்த ஒரு பிறையை அதை ஏற்றுக்கொண்டு சட்டம் எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்ப இந்த எல்லா நபிமொழிகளையும் இணைத்து பார்க்கும் பொழுது